Recording in progress. Praise you, Lord. Worship you, Lord. Praise you, Lord. Worship you, Lord. Beautiful, powerful, you don't want blessing. Beautiful, powerful, you don't want blessing. துதித்திடுவே, தொழுதிடுவே. துதித்திடுவே, தொழுதிடுவே. நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி. டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம், சங்கமம், சங்கமம். தொழுதிடுவே, இருந்தவர், நீர்ந்தவர், அதிசயமானவர். இருந்தவர், ஒன்று ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம். ரெகோபெயாமை ராஜாவாக்கும்படி இஸ்ரவேலர் எல்லாரும் சீகேமுக்கு வந்திருந்தபடியால் அவனும் சீகேமுக்கு போனான். ராஜாவாகிய சாலமோனை விட்டு ஓடிப்போய் எகிப்திலே குடியிருந்த நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமோ எகிப்தில் இருக்கையில் இதை கேள்விப்பட்டான். அவர்கள் யெரொபெயாமுக்கு ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தார்கள். அவனும் இஸ்ரவேல் சபை அனைத்தும் வந்து ரெகோபெயாமை நோக்கி, உம்முடைய தகப்பன் பாரமான நுகத்தை எங்கள் மேல் வைத்தார். இப்போதும் நீர் உம்முடைய தகப்பன் சுமத்தின கடினமான வேலையையும் அவர் எங்கள் மேல் வைத்த பாரமான நுகத்தையும் லகுவாக்கும். அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் போய் 3 நாள் பொறுத்து என்னிடத்தில் திரும்பி வாருங்கள் என்றான். அப்படியே ஜனங்கள் போயிருந்தார்கள். அப்பொழுது ராஜாவாகிய ரெகோபெயாம் தன் தகப்பனாகிய சாலமோன் உயிரோடு இருக்கையில் அவன் சமூகத்தில் நின்ற முதியோரோடே ஆலோசனை பண்ணி, இந்த ஜனங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க நீங்கள் என்ன யோசனை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், நீர் இன்று இந்த ஜனங்களுக்கு சேவகனாகி அவர்களுக்கு இணங்கி அவர்கள் சொற்படி செய்து மறுமொழியாக நல்வார்த்தைகளை சொல்வீரானால் எந்நாளும் அவர்கள் உமக்கு ஊழியக்காரராய் இருப்பார்கள் என்றார்கள். முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை அவன் தள்ளிவிட்டு தன்னோட வளர்ந்து தன் சமூகத்தில் நிற்கிற வாலிபரோட ஆலோசனை பண்ணி அவர்களை நோக்கி, உம்முடைய தகப்பன் எங்கள் மேல் வைத்த நுகத்தை லகுவாக்கும் என்று என்னிடத்தில் சொன்ன இந்த ஜனங்களுக்கு மறுமொழி கொடுக்க நீங்கள் என்ன யோசனை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான். அப்பொழுது அவனோட வளர்ந்த வாலிபர் அவனை நோக்கி, உம்முடைய தகப்பன் எங்கள் நுகத்தை பாரமாக்கினார். நீர் அதை எங்களுக்கு லகுவாக்கும் என்று உம்மிடத்தில் சொன்ன இந்த ஜனத்திற்கு நீர் சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் சுண்டு விரல் என் தகப்பனாருடைய இடுப்பை பார்க்கிலும் பருமனாயிருக்கும். இப்போதும் என் தகப்பன் பாரமான நுகத்தை உங்கள் மேல் வைத்தார். நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார். நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று நீர் அவர்களோட சொல்ல வேண்டும் என்றார்கள். 3ஆம் நாள் என்னிடத்தில் வாருங்கள் என்று ராஜா சொல்லியிருந்தபடியே யெரொபெயாமும் சகல ஜனங்களும் 3ஆம் நாளிலே ரெகோபெயாமிடத்தில் வந்தார்கள்.
ராஜா முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை தள்ளிவிட்டு வாலிபருடைய ஆலோசனையின்படியே அவர்களோட பேசி, என் தகப்பன் உங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று ஜனங்களுக்கு கடினமான உத்தரவு கொடுத்தான். ராஜா ஜனங்களுக்கு செவிகொடாமற் போனான். கர்த்தர் சீலோனியனான அகியாவை கொண்டு நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமுக்கு சொன்ன தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்தும்படி கர்த்தரால் இப்படி நடந்தது. ராஜா தங்களுக்கு செவிகொடாததை இஸ்ரவேலர் எல்லாரும் கண்டபோது ஜனங்கள் ராஜாவுக்கு மறு உத்தரவாக, தாவீதோடே எங்களுக்கு பங்கேது, ஈசாயின் குமாரனிடத்தில் எங்களுக்கு சுதந்திரம் இல்லை, இஸ்ரவேலே உன் கூடாரங்களுக்கு போய்விடு, இப்போது தாவீதே உன் சொந்த வீட்டை பார்த்துக்கொள் என்று சொல்லி இஸ்ரவேலர் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள். ஆனாலும் யூதாவின் பட்டணங்களிலே குடியிருந்த இஸ்ரவேல் புத்திரர் மேல் ரெகோபெயாம் ராஜாவாயிருந்தான். பின்பு ராஜாவாகிய ரெகோபெயாம் பகுதி விசாரிப்புக்காரனாகிய அதோராமை அனுப்பினான். இஸ்ரவேலர் எல்லாரும் அவனை கல்லெறிந்து கொண்டார்கள். அப்பொழுது ராஜாவாகிய ரெகோபெயாம் தீவிரமாய் ரதத்தின் மேல் ஏறி எருசலேமுக்கு ஓடிப்போனான். அப்படியே இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி இஸ்ரவேலர் தாவீதின் வம்சத்தை விட்டு கலகம் பண்ணி பிரிந்து போயிருக்கிறார்கள். யெரொபெயாம் திரும்பி வந்தான் என்று இஸ்ரவேலருக்கெல்லாம் கேள்வியான போது அவனை சபையினிடத்தில் அழைத்து அனுப்பி அவனை சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக்கினார்கள். யூதா கோத்திரம் மாத்திரமே அன்றி வேறொருவரும் தாவீதின் வம்சத்தை பின்பற்றவில்லை. ரெகோபெயாம் எருசலேமுக்கு வந்தபோது இஸ்ரவேல் வம்சத்தாரோட யுத்தம் பண்ணவும் ராஜ்யத்தை சாலமோனின் குமாரனாகிய தன்னிடமாக திருப்பிக் கொள்ளவும் யூதா வம்சத்தார் பென்யமின் கோத்திரத்தார் அனைவருமாகிய தெரிந்து கொள்ளப்பட்ட யுத்த வீரர் 180,000 பேரை கூட்டினான். தேவனுடைய மனுஷனாகிய சேமாயாவுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாகி அவர் சொன்னது, நீ யூதாவின் ராஜாவாகிய ரெகோபெயாம் என்னும் சாலமோனின் குமாரனையும் யூதா வம்சத்தார் அனைவரையும் பென்யமினரையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி, நீங்கள் போகாமலும் இஸ்ரவேல் புத்திரரான உங்கள் சகோதரரோடு யுத்தம் பண்ணாமலும் அவரவர் தம் தம் வீட்டிற்கு திரும்புங்கள், என்னாலே இந்த காரியம் நடந்தது என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தருடைய வார்த்தையின்படியே திரும்பி போய்விட்டார்கள். யெரொபெயாம் எப்பிராயிம் மலை தேசத்தில் சீகேமை கட்டி அதிலே வாசம் பண்ணி அங்கிருந்து போய் பெனுவேலை கட்டினான். யெரொபெயாம் இப்போது ராஜ்யபாரம் தாவீது வம்சவசமாய் திரும்புகிறதாயிருக்கும். இந்த ஜனங்கள் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்திலே பலிகளை செலுத்த போனால் இந்த ஜனங்களின் இருதயம் யூதாவின் ராஜாவாகிய ரெகோபெயாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி அவர்கள் என்னை கொன்று போட்டு யூதாவின் ராஜாவாகிய ரெகோபெயாமின் பாரிசமாய் போய்விடுவார்கள் என்று தன் மனதிலே சிந்தித்துக் கொண்டிருந்தான். ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம், இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். இந்த காரியம் பாவமாயிற்று. ஜனங்கள் இந்த ஒரு கன்றுக்குட்டிக்காக தான் மட்டும் போவார்கள். அவன் மேடையாகிய ஒரு கோவிலையும் கட்டி லேவியின் புத்திரராயிராத ஜனத்தில் ஈனமானவர்களை ஆசாரியராக்கினான். யூதாவில் ஆசரிக்கப்படும் பண்டிகை கோப்பாக 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே யெரொபெயாம் ஒரு பண்டிகையையும் கொண்டாடி பலிபீடத்தின் மேல் பலியிட்டான். அப்படியே பெத்தேலிலே தான் உண்டாக்கின கன்றுக்குட்டிகளுக்கு பலியிட்டு தான் உண்டு பண்ணின மேடைகளில் ஆசாரியர்களை பெத்தேலிலே ஸ்தாபித்து தன் மனதிலே தானே நியமித்துக் கொண்ட 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே பெத்தேலில் தான் உண்டாக்கின பலிபீடத்தின் மேல் பலியிட்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு பண்டிகையை ஏற்படுத்தி பலிபீடத்தின். எரேமியா 38ஆம் அதிகாரம். இந்த நகரத்திலே தரித்திருக்கிறவன் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் சாவான்.
கல்தேயரிடத்துக்கு புறப்பட்டு போகிறவனோ உயிரோடு இருப்பான். அவனுடைய பிராணன் அவனுக்கு கிடைத்த கொள்ளையுடைமையைப் போல் இருக்கும். அவன் பிழைப்பான் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்றும், இந்த நகரம் பாபிலோன் ராஜாவினுடைய இராணுவத்தின் கையில் நிச்சயமாக ஒப்புக் கொடுக்கப்படும், அவன் அதை பிடிப்பான் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்றும் எரேமியா எல்லா ஜனத்தோடும் சொல்லிக் கொண்டிருந்த வார்த்தைகளை மாத்தானின் குமாரனாகிய செப்பத்தியாவும், பஸ்கூரின் குமாரனாகிய கெதலியாவும், செலேமியாவின் குமாரனாகிய யூகாலும், மல்கியாவின் குமாரனாகிய பஸ்கூரும் கேட்டார்கள். அப்பொழுது பிரபுக்கள் ராஜாவை நோக்கி, இந்த மனுஷன் கொல்லப்பட உத்தரவாக வேண்டும். அதேனென்றால் இந்த நகரத்தில் மீதியாய் இருக்கிற யுத்த மனுஷரிடத்திலும் மற்றுமுள்ள சகல ஜனங்களிடத்திலும் இவன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகிறதினாலே அவர்களுடைய கைகளை தளர்ந்து போக பண்ணுகிறான். இவன் இந்த ஜனத்தின் சேமத்தை தேடாமல் அவர்கள் கேட்டையே தேடுகிறான் என்றார்கள். அப்பொழுது சிதேக்கியா ராஜா, இதோ அவன் உங்கள் கைகளில் இருக்கிறான், உங்களுக்கு விரோதமாய் ராஜா ஒன்றும் செய்யக்கூடாது என்றான். அப்பொழுது அவர்கள் எரேமியாவை பிடித்து அவனை காவற்சாலை முற்றத்தில் இருந்த அம்மெலேக்கின் குமாரனாகிய மல்கியாவினுடைய துறவிலே போட்டார்கள். எரேமியாவை கயிறுகளினால் அதிலே இறக்கிவிட்டார்கள். அந்த துறவிலே தண்ணீர் இல்லாமல் உளையாய் இருந்தது. அந்த உளையிலே எரேமியா அமிழ்ந்தினான். அவர்கள் எரேமியாவை துறவிலே போட்டதை ராஜாவின் அரண்மனையில் இருந்த எத்தியோப்பியன் ஆகிய எபத்மெலேக் என்னும் ஒரு பிரதானி கேள்விப்பட்டான். ராஜாவோ பென்யமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது எபத்மெலேக் ராஜாவின் அரண்மனையிலிருந்து புறப்பட்டு போய் ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவனே, இந்த புருஷர் எரேமியா தீர்க்கதரிசியை துறவிலே போட்டு செய்தது எல்லாம் தகாத செய்கையாய் இருக்கிறது. அவன் இருக்கிற இடத்திலே பட்டினியினால் சாவானே, இனி நகரத்திலே அப்பமில்லை என்றான். அப்பொழுது ராஜா எபத்மெலேக் என்னும் எத்தியோப்பியனை நோக்கி, நீ இவ்விடத்திலிருந்து 30 மனுஷரை உன்னுடனே கூட்டிக் கொண்டு போய் எரேமியா தீர்க்கதரிசி சாகாததற்கு முன்னே அவனை துறவிலிருந்து தூக்கிவிடு என்று கட்டளையிட்டான். அப்பொழுது எபத்மெலேக் அந்த மனுஷரை தன்னுடனே கூட்டிக் கொண்டு ராஜாவின் அரமனை பொக்கிஷ சாலையின் கீழ் இருந்த அறைக்குள் புகுந்து கிழிந்து போன பழம் புடவைகளையும் கந்தை துணிகளையும் எடுத்துக்கொண்டு போய் அவைகளை கயிறுகளினால் எரேமியா வண்டைக்கு துறவிலே இறக்கிவிட்டு, எபத்மெலேக் என்னும் எத்தியோப்பியன் எரேமியாவுடனே கிழிந்து போன இந்த பழம் புடவைகளையும் கந்தைகளையும் உம்முடைய அக்குள்களில் கயிறுகளுக்குள் அடங்க வைத்து போட்டுக்கொள்ளும் என்றான். எரேமியா அப்படியே செய்தான். அப்பொழுது எரேமியாவை கயிறுகளால் தூக்கி அவனை துறவிலிருந்து எடுத்து விட்டார்கள். எரேமியா காவற்சாலை முற்றத்தில் இருந்தான். பின்பு சிதேக்கியா ராஜா எரேமியா தீர்க்கதரிசியை கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கும் 3ஆம் வாசலிலே தன்னிடத்திற்கு வரவழைத்தான். அங்கே ராஜா எரேமியாவை நோக்கி, நான் உன்னிடத்தில் ஒரு காரியம் கேட்கிறேன், நீ எனக்கு ஒன்று மறைக்க வேண்டாம் என்றான். அப்பொழுது எரேமியா சிதேக்கியாவை நோக்கி, நான் அதை உமக்கு அறிவித்தால் என்னை நிச்சயமாய் கொலை செய்வீர் அல்லவா? நான் உமக்கு ஆலோசனை சொன்னாலும் என் சொல்லை கேட்க மாட்டீர் என்றான். அப்பொழுது சிதேக்கியா ராஜா, நான் உன்னை கொல்லாமலும் உன் பிராணனை வாங்க தேடுகிற இந்த மனுஷர் கையில் உன்னை ஒப்புக்கொடாமலும் இருப்பேன் என்பதை நமக்கு இந்த ஆத்துமாவை உண்டு பண்ணின கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று எரேமியாவுக்கு இரகசியமாய் ஆணையிட்டான். அப்பொழுது எரேமியா சிதேக்கியாவை நோக்கி, நீர் பாபிலோன் ராஜாவின் பிரபுக்கள் அண்டைக்கு புறப்பட்டு போவீரானால் உம்முடைய ஆத்துமா உயிரோடு இருக்கும். இந்த பட்டணம் அக்கினியினால் சுட்டரிக்கப்படுவதில்லை, நீரும் உம்முடைய குடும்பமும் உயிரோடு இருப்பீர்கள். நீர் பாபிலோன் ராஜாவின் பிரபுக்களிடத்துக்கு புறப்பட்டு போகாவிட்டால் அப்பொழுது இந்த நகரம் கல்தேயர் கையில் ஒப்புக் கொடுக்கப்படும். அவர்கள் இதை அக்கினியினால் சுட்டரிப்பார்கள். நீர் அவர்களுக்கு தப்பி போவதில்லை என்கிறதை இஸ்ரவேலின் தேவனும் சேனைகளின் தேவனும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது சிதேக்கியா ராஜா எரேமியாவை நோக்கி, கல்தேயர் தங்களை சேர்ந்து போன யூதரின் கையிலே என்னை பரியாசம் பண்ண ஒப்புக் கொடுப்பார்களோ என்று நான் ஐயப்படுகிறேன் என்றான். அதற்கு எரேமியா, உம்மை ஒப்புக்கொடார்கள். நான் உம்மிடத்தில் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிகொடும். அப்பொழுது உமக்கு நன்மையாய் இருக்கும், உம்முடைய ஆத்துமா பிழைக்கும். நான் புறப்படுகிறதில்லை என்பீரே ஆகில் கர்த்தர் எனக்கு தெரியப்படுத்தின வார்த்தையாவது, இதோ யூதா ராஜாவின் வீட்டிலே மீதியான எல்லா ஸ்திரீகளும் வெளியே பாபிலோன் ராஜாவின் பிரபுக்கள் அண்டையில் கொண்டு போகப்படுவார்கள். அப்பொழுது இதோ அவர்கள் தானே உம்முடைய இஷ்டர்கள். அவர்கள் உமக்கு போதனை செய்து உம்மை மேற்கொண்டார்கள் என்றும் உம்முடைய கால்கள் உளையிலே அமிழ்ந்தின பின்பு அவர்கள் பின்வாங்கி போனார்கள் என்றும் அந்த ஸ்திரீகளை சொல்லுவார்கள். உம்முடைய எல்லா ஸ்திரீகளையும் உம்முடைய பிள்ளைகளையும் வெளியே கல்தேயரிடத்தில் கொண்டு போவார்கள். நீரும் அவர்கள் கைக்கு தப்பி போகாமல் பாபிலோன் ராஜாவின் கையினால் பிடிக்கப்பட்டு
இந்த நகரம் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட காரணமாயிருப்பீர் என்றான். அப்பொழுது சிதேக்கியா எரேமியாவை நோக்கி, இந்த வார்த்தைகளை ஒருவருக்கும் அறிவிக்க வேண்டாம், அப்பொழுது நீ சாவதில்லை. நான் உன்னோட பேசினதை பிரபுக்கள் கேள்விப்பட்டு உன்னிடத்தில் வந்து, நீ ராஜாவோட பேசிக்கொண்டதை எங்களுக்கு தெரிவி, எங்களுக்கு ஒன்று மறைக்காதே, அப்பொழுது உன்னை கொல்லாதிருப்போம். ராஜா உன்னோடு என்ன பேசினார் என்று உன்னை கேட்பார்களேயாகில், நான் யோனத்தானுடைய வீட்டிலே சாகாதபடிக்கு ராஜா என்னை அங்கே திரும்ப அனுப்ப வேண்டாம் என்று அவர் முகத்துக்கு முன்பாக விண்ணப்பம் பண்ணினேன் என்று சொல்வாயாக என்றான். பின்பு எல்லா பிரபுக்களும் எரேமியாவினிடத்தில் வந்து அவனை கேட்டார்கள். அப்பொழுது அவன் ராஜா கற்பித்த இந்த எல்லா வார்த்தைகளின்படியே அவர்களுக்கு அறிவித்தான். காரியம் கேள்விப்படாமல் போனபடியினால் அவனோட பேசாமல் இருந்து விட்டார்கள். அப்படியே எரேமியா எருசலேம் பிடிபடுகிற நாள் மட்டாக காவற்சாலையின் முற்றத்தில் இருந்தான். எருசலேம் பிடிபட்டு போன போதும் அங்கேயே இருந்தான். 12ஆம் அதிகாரம். பின்பு அவர் உவமைகளாய் அவர்களுக்கு சொல்லத் தொடங்கினதாவது, ஒரு மனுஷன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலியடைத்து ரச தொட்டியை உண்டு பண்ணி கோபுரத்தையும் கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தகையாக விட்டு புறதேசத்துக்கு போயிருந்தான். தோட்டக்காரரிடத்தில் திராட்சை தோட்டத்து கனிகளில் தன் பாகத்தை வாங்கி கொண்டு வரும்படி பருவ காலத்திலே அவர்களிடத்தில் ஒரு ஊழியக்காரனை அனுப்பினான். அவர்கள் அவனை பிடித்து அடித்து வெறுமையாய் அனுப்பிவிட்டார்கள். பின்பு வேறொரு ஊழியக்காரனை அவர்களிடத்தில் அனுப்பினான். அவர்கள் அவன் மேல் கல்லெறிந்து தலையிலே காயப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டார்கள். மறுபடியும் வேறொருவனை அனுப்பினான். அவனை அவர்கள் கொலை செய்தார்கள். வேறு அநேகரையும் அனுப்பினான். அவர்களில் சிலரை அடித்து சிலரை கொண்டு போட்டார்கள். அவனுக்கு பிரியமான ஒரே குமாரன் இருந்தான். என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி அவனையும் கடைசியிலே அவர்களிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரரோ, இவன் சுதந்திரவாளி, இவனை கொலை செய்வோம், வாருங்கள், அப்பொழுது சுதந்திரம் நம்முடையதாகும் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக்கொண்டு அவனை பிடித்து கொலை செய்து திராட்சை தோட்டத்துக்கு புறம்பே போட்டு விட்டார்கள். அப்படி இருக்க திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் என்ன செய்வான்? அவன் வந்து அந்த தோட்டக்காரரை சங்கரித்து திராட்சை தோட்டத்தை மற்றவர்களுக்கு ஒப்பு கொடுப்பான் அல்லவா? வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று எழுதியிருக்கிற வாக்கியத்தை நீங்கள் வாசிக்கவில்லையா என்றார். இந்த ஓமையை தங்களை குறித்து சொன்னார் என்று அவர்கள் அறிந்து அவரை பிடிக்க வகை தேடினார்கள். ஆனாலும் ஜனத்துக்கு பயந்து அவரை விட்டு போய்விட்டார்கள். அவர்கள் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படிக்கு பரிசேயரிலும் ஏரோதியரிலும் சிலரை அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து, போதகரே, நீ சத்தியம் உள்ளவர் என்றும் எவனை குறித்தும் உமக்கு கவையில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். நீர் முகதாட்சியனும் இல்லாதவராய் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர். ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ? நாம் கொடுக்கலாமோ கொடுக்க கூடாதோ என்று கேட்டார்கள். அவர்களுடைய மாயத்தை அவர் அறிந்து, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? நான் பார்க்கும்படிக்கு ஒரு பணத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவர்கள் அதை கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர், இந்த சுரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். ராயனுடையது என்றார்கள். அதற்கு இயேசு, ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அவர்கள் அவரை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் அவரிடத்தில் வந்து, போதகரே, ஒருவனுடைய சகோதரன் சந்தானம் இல்லாமல் தன் மனைவியை விட்டு இறந்து போனால் அவனுடைய சகோதரன் அவன் மனைவியை விவாகம் பண்ணி தன் சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக்க வேண்டும் என்று மோசே எங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறாரே. இப்படி இருக்க 7 பேர் சகோதரர் இருந்தார்கள். மூத்தவன் ஒரு பெண்ணை விவாகம் பண்ணி சந்தானம் இல்லாமல் இறந்து போனான். 2ஆம் சகோதரன் அவளை விவாகம் பண்ணி அவனும் சந்தானம் இல்லாமல் இறந்து போனான். 3ஆம் சகோதரனும் அப்படியே ஆனான். 7 பேரும் அவளை விவாகம் பண்ணி சந்தானம் இல்லாமல் இறந்து போனார்கள். எல்லாருக்கும் பின்பு அந்த ஸ்திரீயும் இறந்து போனாள். ஆகையால் உயிர்த்தெழுதலில் அவர்கள் எழுந்திருக்கும் போது அவர்களில் எவனுக்கு அவள் மனைவியாய் இருப்பாள்? 7 பேரும் அவளை மனைவியாக கொண்டிருந்தார்களே என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாததினால் அல்லவா தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். மரித்தோர் உயிரோடு எழுந்திருக்கும் போது கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை. அவர்கள் பரலோகத்தில் இருக்கிற தேவதூதரை போல் இருப்பார்கள். மரித்தோர் எழுந்திருப்பதை பற்றி, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தேவன் முட்செடியை குறித்து சொல்லிய இடத்தில் மோசேயின் ஆகமத்தில் அவனுக்கு சொன்னதை நீங்கள் வாசிக்கவில்லையா? அவர் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவன் உள்ளவருக்கு தேவனாய் இருக்கிறார். ஆகையால் நீங்கள் மிகவும் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள் என்றார். வேத பாரகரில் ஒருவன் அவர்கள் தர்க்கம் பண்ணுகிறதை கேட்டு,
அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து அவரிடத்தில் வந்து, கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்று கேட்டான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலை கீழ், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். அதற்கு வேதபாரகன், சரிதான் போதகரே, நீ சொன்னது சத்தியம். ஒரே தேவன் உண்டு, அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை. முழு இருதயத்தோடும், முழு மனதோடும், முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும், தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுகிறதுமே சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கிலும் முக்கியமாய் இருக்கிறது என்றான். அவன் விவேகமாய் உத்தரவு சொன்னதை இயேசு கண்டு, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல என்றார். அதன் பின்பு ஒருவரும் அவரிடத்தில் யாதொரு கேள்வியும் கேட்க துணியவில்லை. இயேசு தேவாலயத்திலே உபதேசம் பண்ணுகையில், அவர் கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று வேதபாரகர் எப்படி சொல்லுகிறார்கள்? நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவரோடே சொன்னார் என்று தாவீது பரிசுத்த ஆவியினாலே சொல்லி இருக்கிறானே. தாவீது தானே அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்க, அவனுக்கு அவர் குமாரனாய் இருப்பது எப்படி என்றார். அநேக ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை விருப்பத்தோடே கேட்டார்கள். பின்னும் அவர் உபதேசம் பண்ணுகையில் அவர்களை நோக்கி, நீண்ட அங்கிகளை தரித்து கொண்டு திரியவும், சந்தை வெளிகளில் வந்தனங்களை அடையவும், ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களில் உட்காரவும், விருந்துகளில் முதன்மையான இடங்களில் இருக்கவும் விரும்பி, விதவைகளின் வீடுகளை பட்சித்து பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணுகிற வேதபாரகரை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள், அவர்கள் அதிக ஆக்கினையை அடைவார்கள் என்றார். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்றெல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு ஒரு வார்த்தை